ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி வந்து சீவிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சீவிங் மிஷினோட பார்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் என்னென்ன நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக ப்ரீ ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 90% வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ரீ ஸ்டெப்ஸில் தான். ஸோ எப்படி வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி நீட்டாக சிம்பிளாக எப்படி நம்ம ப்ரீ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். ஸோ த்ரெட் வந்து சீவிங் த்ரெட், இது வந்து நார்மலாக வந்து பாலிஸ்டர் ஆர் காட்டன் இருக்கும். ஸோ இந்த நார்மல் டைலரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு தான். ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக நான் வந்து பேஸ்டல் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் நான் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா த்ரெட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் பிளாக் கலர் த்ரெட் மட்டும் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இருக்காது, ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கக்குள்ள நிறையா பெடல்லையோ இல்லை பேலன்ஸ்லையோ மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நிறையா த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் கலர் த்ரெட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எடுத்துக்காமல் லைட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம நார்மல் சீவிங் மிஷின், அதாவது மேனுவல் மிஷினில் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டில் ஒரு டிப்பை மட்டும் இந்த ஸ்பூல் பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின்லேயே யூஸ் பண்ணலாம், இந்த பின்லேயே யூஸ் பண்ணலாம். பட் இந்த புல்லை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு த்ரெட்டு வந்து வரது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோவாக நீட்டாக வரும். இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வரும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பூல் பின்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூல் பின்லேருந்து வரக்கூடிய த்ரெட்டை இங்கே ஒரு லைட்டாக கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ கேப்பில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டென்ஷன் டிஸ்கில் ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புல் பண்ணி பாருங்கள். உங்களோட த்ரெட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 த்ரெட்டுமே வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நார்மல் அயன்லேருந்து டாப் பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட த்ரெட்டிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரீ ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த நீடில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபூட்டர் கேப்பில் தான் நம்ம கேப்பில் கொடுத்தணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்பூல் பின்னில் வந்து பின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணணும். அண்ட் தென் சைடில் வந்து டென்ஷன் டிஸ்கில், நெக்ஸ்ட் இந்த ஹோல்ஸ், இந்த லாக்கில், அண்ட் தென் உங்களோட நீடில். ஸோ இந்த பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி உங்களோட நீடில் வந்து ஃபூட்டர் இன்சைடில் உங்களோட த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நீங்கள் இப்படி இழுக்கக்குள்ளே எப்போதுமே உங்களோட ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இந்த ப்ரெஷர் ஃபூட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை லூஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு இழுத்துட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி எண்ட் பண்ணக்குள்ளேயும் இழுத்துட்டு தான் எண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எண்ட் பண்ணாமல் இதில் இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் எண்ட் பண்ணக்குள்ளேயும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அண்ட் மஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எப்போதுமே இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் 2 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்டிச்சஸ் த்ரெட்டை வந்து கட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப டைட்டாக ப்ரெஷராக கொடுத்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாபினை வந்து ரீஃபில் பண்ணுறது. ஓகே,
ஸோ பாபினை வந்து ரீஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாபின் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நான் ப்ராசஸை இதில் காமிக்கிறேன். நான் லேட்டராக பாபின் ரீஃபில்லை காமிக்கிறேன். ஸோ பாபின் வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் கொடுக்கக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஃப்ளாட்டாக எங்கேயுமே வந்து கேப் இல்லாமல் ஈவனாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேஸில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த லாக்கில் இன்சர்ட் பண்ணி ஸோ அந்த த்ரெட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு இந்த பெரிய ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டுறணும். ஸோ இப்போ விட்டதுக்கப்புறம் உங்களோட த்ரெட்டை நீங்கள் இழுக்கக்குள்ளே ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ ரொட்டேட் ஆகலை அப்படின்னா ரொம்ப டைட்டாக ரீஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதேமாரி இங்கே லாக் கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு லூஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தடில் இருக்கிறது தான் கரெக்டான மெத்தட். ஸோ இப்போ ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ இந்த பேக் சைடில் நம்ம பேக் சைடாட்டி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணக்குள்ளே எப்போதுமே உங்களோட பேக் சைடில் இங்கே ஒரு நாப் இருக்கும், ஒரு லாக் மாதிரி. ஸோ இந்த லாக்கை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் இந்த பாபின் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக்கை ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணக்குள்ளே இந்த மேலே இருக்கக்கூடிய கீ, ஸோ இங்கே ஒரு மேலே ஒரு கீ இருக்குது இல்லையா, ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த கீ வந்து இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எனக்கு தெரியுது பார்த்திங்களா, இந்த லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணும். அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இந்த ஒரு ராட் கிட்ட நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம பேக்கில் இந்த லாக்கை ஹோல்ட் பண்ணியே தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதேமாரி இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கீயை இந்த லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லாக்கை விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ கொஞ்சம் த்ரெட்டை வந்து வெளியில் விட்டுட்டு தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போது நம்ம டாப்பில் ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணோட இதுதான் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு. அண்ட் செகண்ட் த்ரெட்டு தான் என்ன, பாபினில் இருக்கக்கூடிய த்ரெட்டு. ஸோ இப்போ அந்த த்ரெட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 inch கிட்ட நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த த்ரெட்டை எப்படி நம்ம மேலே கொண்டு வர்றது அப்படின்னா, உங்களோட பேலன்ஸ் வீலை லைட்டாக ஃபூட்டர் யூஸ் பண்ணாமல் உங்களோட ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஃபூட்டரை பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பாபின் கேஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து இந்த இருக்கக்கூடிய த்ரெட்டில் லாக் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டே தான் உங்களோட பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணும். ஸோ ரொட்டேட் பண்ணி மேலே இப்படி உங்களோட த்ரெட்டை இழுக்கக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும், த்ரெட்டு வந்து வந்துடும். ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்துடும். ஸோ இப்போது 2 த்ரெட்டுமே வந்துச்சு. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டு அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய த்ரெட். ஸோ இந்த 2 த்ரெட்டுமே ஈவனாக கொடுத்து இந்த ஃபூட்டர் கேப்பில் நம்ம பேக் சைடில் கொடுத்தணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரீ ஸ்டெப். ஓகே, ஸோ இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் பாட்டமில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் நீங்கள் மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸ்டிச்சிங்கும் வந்து விழும். ஸோ அப்படி நீங்கள் டாப்பில் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ப்ராப்பராக வராது. அதேமாரி பேக் சைடில் ரொம்பவே லூஸாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வராது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து டேமேஜ் ஆகுது, கட் ஆகுது, ஈவனாக ஸ்டிச்சஸ் விழமாட்டுது, கேப் கொடுக்குது, லூப் அடிக்குது. இது எல்லா ரீசனுக்குமே மெயின் என்ன, டாப்போட த்ரெட்டும் பாட்டமில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் ஈவனாக பர்ஃபெக்டாக நம்ம ஃபிட் பண்ணோம். ஸோ இந்த ஃபிட்டிங்கில் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சஸில் பர்ஃபெக்ட் வராது. ஸோ இதுதான் வந்து மெயினான ஸ்டெப்ஸு. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இது இன்சைடில் நம்ம பாபினை எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது பாபினை நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாபினும் அண்ட் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூல் பின்னில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்ஜஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட பாபின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாபினில் நான் ஆல்ரெடி பிளாக் கலர் த்ரெட் இருக்குது. ஸோ எம்டி என்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் எம்டியாக இருக்கக்கூடிய த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு எட்ஜஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு 2 or 5 times நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா பாபின் விண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா பாபினை வந்து நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த லாக்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சிவிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த லாக்லேயே நம்ம பாபினை இன்சர்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும். பட் என்ன இதில் வந்து இது ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மெத்தட் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாபின் ரீஃபில் மெத்தட் இந்த விண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷனை விட விண்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாபின் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போதுமே இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி. ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட த்ரெட் எப்போதுமே மேலே சைடில் தான் இருக்கணும், கீ சைடு இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றி இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி எடுக்கணும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம கீ சைடில் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் கீ சைடில் வந்து இந்த த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரொட்டேட் ஆகக்குள்ளே என்ன ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் எப்போதுமே டாப் சைடு தான் வச்சுக்கணும். ஸோ டாப் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா பாபின் விண்டர் யூஸ் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி மெத்தடில் தான் போகும். ஸோ இப்படி தான் வந்து பாபின் விண்டராக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் உங்களோட பேலன்ஸ் வீலை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இப்படி வைக்கக்குள்ள உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸை இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் எல்லாமே இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் ப்ரெஷரை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கொடுத்துறாம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹேண்டை வந்து உங்களோட டேபிளில் ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவனாக வந்து லெஃப்ட் ஆர் ரைட் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஒரே இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், பேலன்ஸ் உள்ள பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ 4 ஃபிங்கர்ஸும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரெட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஈவனாகவும் இருக்கும். கிளியராக? ஸோ ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா ஸ்டெப்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் ஈவனாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் உங்களோட ப்ரீ ஸ்டெப். ஸோ சீவிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணக்குள்ளே நல்லா ஸ்ட்ரைட்டாக சிட் பண்ணுங்கள். ஸோ சீவிங் மிஷினில் வந்து ஆப்ரேட் பண்ணக்குள்ளே நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. அதேமாதிரி உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட ஃபூட்டர் கிட்ட தான் இருக்கணும். ஸோ ஃபூட்டரோட இந்த ஐ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐ பாயிண்டில் தான் நம்ம வந்து எட்ஜ் ஃபினிஷிங் எல்லாமே கொடுக்கணும். ஸோ நம்ம நல்ல டீட்டெயிலாக ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம இங்கே தான் பார்க்கணும். ஸோ பாபின் கேஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.